இப்போ நம்ம பார்க்குறது செவ்லெட் ஸ்பார்க்கு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஏசி போட்டால் ஆஃப் ஆகிடுது சார், வண்டி ஓட்டவே முடியல. இந்த கம்ப்ளைண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. இதுக்காக நிறைய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காராம். ECM மாற்றிருக்காரு, இக்னிஷன் காயில் மாற்றிருக்காரு, ஸ்பார்க்கில் மாற்றிருக்காரு, கார்டு மாற்றிருக்காராம். எல்லாம் மாற்றிட்டு தான் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த வண்டி தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ சார் வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுதா இல்லை வண்டி நிறுத்தினா ஆஃப் ஆகுதுங்களா? வண்டி ரன்னிங்கில் கொஞ்சம் ஆஃப் ஆகுதுங்க. நிப்பாட்டினானா சுத்தமாக ஆஃப் ஆகிடும். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகுதுங்களா? ரன்னிங்கில் வந்து ஏசி ஆனில் இருந்துச்சுன்னா ரன்னிங்கில் இருக்கப்போ ஆஃப் ஆகிடும். சரி, நீங்கள் ஏசி போட்டு தான் ரோட்டில் ஓடிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஏசியை போட்டுருங்க. நீங்கள் ஏசியில் தானே உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வருது. ஓகே, ஸோ ஏசி ஆன் பண்ணியாச்சு. இப்போது முதல்ல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இப்போ டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் வண்டி ஆஃப் ஆகுது ஏசி போட்டால் அப்படிங்கிறாரு. முதல்ல ஏசி போட்டால் எப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். 1500 RPM ஓடிட்டுருக்கு. ஏசி ஆன் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. ஏசி ஆன் பண்ணி ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி ஸ்பீடாக போகும்போது ஆஃப் ஆகுதுங்களா, ஸ்லோ போகும்போது ஆஃப் ஆகுது? ஸ்லோவில் இருக்கிற. சரி, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்க மாதிரியோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் டிராஃபிக் இருக்க மாதிரி நிறுத்தியே ஓட்டு பாருங்க. அப்படி தான் ஆஃப். நேராக போயிடுங்க, நேராக போய் ரைட் எடுத்துங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்களா? பிரேக் அடிச்சனா ஆஃப் ஆகிடும். எதுலேருந்து எடுத்து? ஆக்சிலேட்டர் வந்து காலை பிரேக் எடுத்தனா ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்தாலே ஆஃப் ஆகிடுது. ஐடியில் நிற்குதா? இப்போ ஏசி ஆனில் இருந்தால் தான் அந்த பிரச்சனை ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ ஐட்லிங்கில் இருக்கா? இப்போ என்னோட கேள்வி என்ன தான் போட்டிருக்கேன். ஓகே, இல்லை ஏசி போட்டுருங்க. நீங்கள் அந்த என்ன தேவை, நம்ம ஏசி போடாமல் போகிறது இல்லை. உங்களுக்கு ஏசி போட்டு தான் பிரச்சனை சால்வ் ஆகணும் பிரச்சனை. இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ ஏசி போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட்டில் கால் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போ ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டா எல்லா நேரமே ஆஃப் ஆகிடுதா இல்லை ஒரு சில நேரம் தான் ஆஃப் ஆகுதுங்களா? கிளச்சில் கால் எடுத்தீங்க, இப்போ ஆஃப் ஆகலை. இப்போ ஆஃப் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நேரம் ஆஃப் ஆகுது, ஒரு நேரம் ஆஃப் ஆகல, அப்படியா? கரெக்ட். ஐலிங் RPM 651. ஏசி ஆன் கண்டிஷனில். ஏசி ஆஃப் பண்ணுறேன். ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், நான் தான் ஆஃப் பண்ணேன். ஏசி ஆஃப் பண்ணால் 1400 RPM ஓடுது. நேச்சுரலாக ஸ்டாண்டர்டாக இது 1500 RPM 1400 RPM ஓடாது. அதாவது ஏசி ஆஃப் கண்டிஷனில் இது ரொம்ப அப்நார்மல். வியூவர்ஸ், இப்போ என்னென்னா இந்த வண்டியிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிறதுக்காக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணும் போதோ இல்லாட்டி சிக்னலில் ஸ்டாப் பண்ணும் போதோ கிடையாது. வண்டியிலேருந்து இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுக்கிறீங்க, அது ஆனால் வண்டி ஸ்லோவாக போகுது. ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேருந்து கால் எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வண்டி ஸ்லோவாக போகும்போது ஆக்சிலேருந்து கால் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஆஃப் ஆகிடுது. சரிங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டா என்ஜின் ஆஃப் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஐட்லிங்லேயும் ஆஃப் ஆகணும். ஐட்லிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள். வண்டி கொஞ்சம் ஓரம் நிறுத்திட்டு வண்டி ஐட்லிங் ஓட விடுங்க. ஐட்லிங் நல்லா ஸ்மூத்தாக ஓடுதான் செக் பண்ணிடலாம். விவஸ், இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட்டில் கூட இல்லை. ஆனால் அந்த ஆஃப் பண்ணும் போது ஆனால் இப்போ ஆஃப் ஆகலை, நல்லா தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எராட்டிக்காக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரூல்லே ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது, ஒரு பேட்டர்ன்ஸ் கிடையாது. இப்படி தான் இது வந்து ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதுலாம். ஆனால் திடீர்னு வைப்ரேஷன் வருது. இப்போ அதில் மைல்டாக வைப்ரேஷன் இருக்குது, இது ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஜாஸ்தியாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த ஏசி அது சிரமப்படுறப்ப ஏசி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கு உண்டான அந்த கிளச் என்கேஜ் ஆகும் இல்லையா, அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ ஏசி கூலிங் கண்டினியூஸாக எனக்கு ஓட்ட இருக்காது, கூலிங் பிரேக் பண்ணி. ஓகே, கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிற வச்சோ ஐட்லிங்கில் ஏசியும் சில்னஸ் வரமாட்டேங்குதுங்கிறாரு. ஏன்னா கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் ஆகுதுங்கிறாரு. கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் அதான் செக் பண்ணிடலாம். சார் பிடிங்க, கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் ஆகுதான் செக் பண்ணுவோம். இப்போதைக்கு கம்ப்ரஸர் டிஸ்கனெக்ட் ஆகி தான் ஓடல, கன்ஃபியூஸாக தான் ஓடுது. ஆமாம், அதே சமயத்தில் சில நேரம் வந்து பார்த்தோன்னா நம்ம கேபின்லேருந்து பார்க்கும்போது தெரியும் இன்ஜின் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது. அதாவது இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இந்த வைப்ரேஷன்ஸில் தான் அந்த ஜெட் ஆகி ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த வண்டியில் இந்த சின்ன சின்ன வைப்ரேஷன் வரதான் செய்யும். ஏன்னா இதில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து புதுசு தான் போட்டிருக்காங்க வழியே ஜென்யூன் பார்ட்ஸ் போடல.
ஆமாம் இது ஜெனின் கிடைக்கல அதனால கிடைக்கல. இதுவுமே வந்து த்ராட்டல் பாடி என்ன பண்ணிப்பாங்க, நிறைய நேரம் ஜெனின் பார்ட்ஸ் இருக்காது, செகண்ட்ஸ் வாங்கி போட்டுப்பாங்க. இப்போ இதெல்லாம் மாற்றிங்க சார் இது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராப்ளத்துக்காக? இது மட்டும் இதுவும் இந்த இது ஸ்பார்க்கு, கார்டு, இக்னிஷ் காயில் 3 மாற்றிருக்காங்க. 3மே வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் பொறுத்தவரை 3 புதுசு. ஆனால் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இந்த 3மே இன்ஃபீரியர் தான், சரியில்லாத பார்ட்ஸ் தான். ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் போடலாம் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸும் குவாலிட்டியான பார்ட்ஸ் கிடையாது. ஓஎம்னா போடணும் அவசியம் இல்லை, ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸும் போடலாம். ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸுமே பிராண்டடாக போட்ட பரவாயில்ல, இது எல்லாமே நான் பிராண்டட்ஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கிறச்ச நம்மளால் வந்து இப்போ இது புதுசு போட்டோம், ஸோ இதனால் இந்த கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னு சொல்லி வேறு ரூட்டு டைரெக்ஷனும் போக முடியாது. ஏன்னா வாங்கி போட்டதுலேயுமே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுதான் இதில் உள்ள காம்ப்ளெக்ஸே. ரெண்டாவது இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் சென்சார்ஸ் கண்ட்ரோல் கிடையாது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி பெக்குலியராக கண்ட்ரோல், கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கலும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் வேக்கம் ஸ்டூலாம் இருக்கும் நிறைய. இதில் ஈஜிஆர்லாம் கூட இருக்கும், வேக்கம் டியூப்ஸ்லாம் இருக்கும். இந்த வேக்கம் டியூப்ஸ் உள்ளது பாருங்களா, வேக்கம் டியூப்ஸ். இந்த வேக்கம் டியூப்ஸ் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாராக இது ஆக்ட் ஆகாது. அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்சிட்டியான வந்து பார்த்தோன்னா வந்து மெக்கானிசமாக இருக்கும். ஆனால் நமக்கு எதுவும் ஃபீட்பேக் கிடைக்காது. ஏன்னா இதில் ஏதாச்சும் லீக் ஆச்சுன்னா ஃபீட்பேக் கிடைக்காது, இதில் லீக் ஆச்சுனாலும் ஃபீட்பேக் கிடைக்காது. அப்போ எதனால் இது வந்து பார்த்தோன்னா ஐட்லிங்கில் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இதில் த்ராட்டல் பாடியில் ப்ராப்ளம் தான் வரும். பிறகு இந்த இக்னிஷன் காயிலு, ஸ்பார்க் ப்ளக்கு, இந்த கார்டு, தென் இதில் இருக்க O2 சென்சாரு, இல்லை இந்த இன்ஜினில் வந்து கம்ப்ரெஷன் சரினால வரும். இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வரும் உங்களுக்கு. இது 1-2 காரணம் கிடையாது. ஸோ ஈவன் வந்து எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய கார்பன் டெபாசிஷன் தான் வரும். ஈவன் இந்த ஈஜிஆர் இங்கே இருக்கும், ஈஜிஆர் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் 1 பேர், இதில் ப்ராப்ளம் தானே வரும். ஸோ இதில் சோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஈவன் இந்த இசிஎம் ஃபால்ட்டு தான் வரும். இசிஎம் வந்து எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இசிஎம் பழைய இசிஎம்னால வருதுன்னு சொல்லிட்டு வேறு வண்டி இசிஎம் போட்டாங்க. புது இசிஎம் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே, கோயம்புத்தூரில். ஓகே. பட் அதுலேயும் எனக்கு இது வந்து இந்த ஃபால்ட்டு வந்து அரெஸ்ட் ஆகலை. ஓகே. ஸோ அதனால் இசிஎம் ஃபால்ட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் என்ன சொன்னார்னா, இப்போ கஸ்டமர் சொன்னேன் இந்த கம்ப்ரஸர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஓடுது ஒரு சில டைம். இப்போ 2 டைம் நடந்துச்சு, இப்போ ஆகலை. எதுக்காக கம்ப்ரஸர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல, அதாவது ஏசி கம்ப்ரஸர். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்காக ஸ்பார்க் ப்ளக்கு, கார்டு, இக்னிஷன் காயிலு, ஈஸியாக மாற்றிட்டு இருக்காரு. இசிஎம் வாங்கி புதுசாக வீட்டில் புதுசுன்னா நீங்கள் வளர்த்து வந்து எனக்கு எடுத்து கொடுத்து அது திரும்ப கட்டாய ஓடுது. இந்த கம்ப்ரஸர் ஆனால் எனக்கு நல்லா கூலிங் கிடைக்கும், ஆனால் ஓட விட மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் ஓடின்னு தான் இருக்குது சார், மோஸ்ட் ஆஃப் ஓடின்னு தான் இருக்குது, ஓடின்னு தான் இருக்குது கம்ப்ரஸர். இப்போ தான் டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஓகே. இப்போது கஸ்டமர் என்னென்னா இந்த ஈஸியாக புதுசாக போட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது புதுசு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. புதுசாக போட்டிங்க யூஸ்டு ஒன். ஆக்சுவலாக அது புதுசு ரன்னிங் யூஸ்டு. இதில் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்க இல்லையா, ஏற்கனவே இந்த வண்டியில் இருந்த அதே பார்ட் நம்பர் வாங்கி போட்டிங்களா, இல்லை வேறு ஏதாவது பார்ட் நம்பர்? அதே பார்ட் நம்பர். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை சார், இந்த வண்டி இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஸ்பார்க்கில் இந்த காரில் ஒரு 3-4 டைப் இருக்குது இசிஎம். அதே டைப் தான் போட்டிருக்கீங்க. சரி, அப்போ இந்த வண்டியோட இசிஎம் மாற்றினதுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்போ இசிஎம் ஃபால்ட் கிடையாது. அப்போ கிடையாது. அப்போ இந்த வண்டியோட இசிஎம் எங்கே இருக்குது இப்போ? ஏன் அது வாங்கிட்டு வந்து கொடுங்க. சில டைம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் செகண்ட்ஸ் தான் வண்டி. ஆமாம், வண்டி யூஸ் வெஹிக்கிள் அதெல்லாம் மாற்றி கொடுத்தோம். இப்போ அதுவும் கிடையாது உங்ககிட்ட. ரைட், ஓகே. இப்போ என்னென்னா நமக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ இது சொல்லியிருக்காங்க, இது உண்மையிலே அந்த சேம் பார்ட் நம்பரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த கம்ப்ரஸருமே அப்படி அப்பப்போ ஆஃப் ஆகிலாம் ஓடல, ஒரு சில டைம் ஆஃப் ஆகி ஓடுது. ஏர் ஃபில்டர்லாம் மாற்றிட்டீங்களா? ஏர் ஃபில்டர் மாற்றி எவ்வளோ நாள் இருக்கும்? சர்வீஸ் ஏர் ஃபில்டர் எப்போ மாற்றி சர்வீஸ் பண்ணி எனக்கு 3000-4000 போகுது. ஓடி இருக்குது. சரி சரி சார், கார் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். சரி, அதுலேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பார்க்குறேன். இந்த வண்டியை நம்ம இப்போ கார் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணினதில் இவ்வளோ எரர் கொடுக்குது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம் சிஸ்டம் வோல்டேஜ் லோ இதெல்லாம் வரதை வச்சு நம்ம இசிஎம் ஃபால்ட்டு சொல்லி நம்ம ஈஸியாக மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுன்னு கேட்டினா ஆகாது. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே இந்த இசிஎம்மை வந்து மாற்றிருக்காங்க. அப்போது இந்த ஈஸியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலில் நம்ம போகணும். இதுதான் இதில் இருக்க சேலஞ்சஸ்ஸு. இப்போது நம்ம புது ஈஸியம் வாங்கியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 30,000 ரூபா. ஜென்யூன் பார்ட்ஸு.
செவலோட்டோடது. இதுதான் அது. இப்போ இதை போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துலாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு பார்த்துலாம். இது வண்டியோட ஈசிஎம். அதிலேருந்து இந்த கப்பரை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஈசிஎம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிடுப்பா. ஸோ இந்த ஒர்க் பண்ணும்போது மறக்காமல் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த புது ஈசிஎம் போட்டு ஸ்கேன் பண்ணினதில் எந்த எரர் கொடுமே இல்லை, பக்காவாக இருக்குது. என்னுடைய ஐலிங் ஆர்பி செக் பண்ணிக்கலாம். வீவர்ஸ், இந்த வண்டியில் நம்ம டயக்னோஸ் பண்ணி ஈசிஎம் தான் ஃபால்ட்டுன்னு நம்ம முடிவெடுத்தோம். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஈசிஎம்மை புது ஈசிஎம் போட்டுட்டோம். இந்த புது ஈசிஎம் போட்டுமே கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. கஸ்டமரே ஒரு நேரம் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் என்ன சார் ஈசிஎம் ஃபால்ட்டுன்னு சொன்னீங்க, ஈசிஎம் போட்டேன், ஒரு சேஞ்சஸுமே இல்லையா, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. சரிங்களா, நான் அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த வண்டியை பொறுத்தவரையில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராப்ளம் காமனாக இருக்குது. ஐலிங்கில் நிற்க மாட்டேங்குது, ஏசி போட்டு ஆஃப் ஆகிடுது, ஐலிங் ஏறி இறங்குது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினா ஆஃப் ஆகிடுது, சிக்னலில் நின்று ஆஃப் ஆகிடுது, இந்த மாதிரி ரேண்டமாக இருக்குது, அக்கேஷனாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லா செவரட் கார் ஸ்பார்க்லையும் இருக்குது. ஆனால் அதுக்கான காரணம் ஒன்றா இருக்கிறது இல்லை. சரிங்களா, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்குது. ஒரு சிலதில் ஒரு காரணம் மட்டுமே இருக்குது, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. சில ஹார்ட்வேர் இருக்குது, சில சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்குது. சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு 3 பார்ட்டு மாற்ற வேண்டியது இருக்குது. இங்கே இந்த ஈஸியாக மாற்றியுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த இக்னிஷன் காயில் இதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இங்கே பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இக்னிஷன் மாற்றினதுக்கு அப்புறம் சால்வ் ஆச்சு. ஆனால் இதில் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுல நிறைய தலைவலி என்ன இருக்குன்னா, கஸ்டமர் என்கிட்ட சொன்னது இது புதுசு சார் அப்படின்னு சொன்னார். இது புதுசாக வாங்கி போட்டிருக்கேன், இது புதுசாக வாங்கி போட்டிருக்கேன், கார்டு ஸ்பார்க் ப்ளக்லாம் புதுசுனார். இப்போது நான் இந்த ஈஸியாக மாற்றினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கஸ்டமர் ஏற்கனவே கஸ்டமர் ரிஜெக்ஷன் சொல்லி எடுத்து வச்சுருந்துருக்காங்க வேறு ஒருத்தர் இடத்துல, இது ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி புது போட்டிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட படசு போட்டவொடனே வண்டி நல்லா பர்ஃபெக்டாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. என்ன தேவை இருந்துச்சோ அந்த ரெக்குவயர்மெண்ட் இப்போ மீட் ஆகிடுச்சு. சரியா, ஏன் நான் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன்னா, இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் 100% பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படிலாம் எப்போவுமே டிக்ளேர் பண்ண முடியாது. இது இல்லைன்னா இந்த ஈசிஎம் போட்டு 30,000 கிட்ட ஈசிஎம் இதை போட்டமே அதே தான் இருந்துச்சு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு, என்ன சார் இவ்வளோ பணம் செலவு பண்ணி அப்படி தான் இருக்குது, நீங்கள் தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. சரிங்களா, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, கஸ்டமருடைய நிலமை இருக்குது. ஆனால் எங்களோட நிலமை கஸ்டமர் நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்பார்க் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, சார் நேராக வந்தோன்னா 1000-2000 சால்வ் ஆகணும், இல்லை ஒரே ஒரு பார்ட்டு சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சால்வ் ஆகிடணும். நீங்கள் சொல்லுங்கள் இது மட்டும் போச்சு, இது அது மட்டும் போச்சு சொன்னால் மாற்றிடுறேன், முதல்லையே சொல்லுங்கள் அப்படின்லாம் இதெல்லாம் பொருந்தாது. இந்த வண்டியை பொறுத்தவரை எதெல்லாம் ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட்டெல்லாம் மாற்றிட்டே போனால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எடுத்தவொடனே இப்போ நான் இதையே மாற்றுறதுக்கு முன்னாடியே நான் இது போயிடுச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுவே ஃபால்ட்டு பிரெயினு, அப்புறம் இது எப்படி ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது. சரிங்களா வீவர்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்து, ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ இந்த வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது போக என்ஜின் ஐட்லிங் ஆர்பிஎம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏசி கண்டிஷன். வீவர்ஸ், இப்போ வந்து ஏசி ஆஃப் கண்டிஷன் இருக்குது. முன்னாடி ஏசி ஆஃப் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மேலே ஏறி இறங்கும். இப்போ அந்த மாதிரி ஏறி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இது ஏசி ஆஃப் கண்டிஷனு. ஏசி ஆன் பண்ணுறேன், ஃபுல்லாக வச்சுட்டேன், ஏசி ஆன் பண்ணி இப்போ எவ்வளோ ஆர்பிஎம் வருது பார்ப்போம். ஒரு சின்ன ட்ராப் வந்துட்டு பிறகு கன்சிஸ்டன்ஸாக 700 ஆர்பிஎம் வருது. ஆர்பிஎம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி போட்டு ஆஃப் ஆகிடும், இப்போ அந்த மாதிரி ஆஃப் ஆகவே இல்லை.